ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன், 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு 10 பச்சை மிளகா, அதுக்கு 100 இஞ்சி 100 பூண்டு, அது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் பொடியாக நுணுக்கி போடுறேன், முழுசாக போடல. எண்ணெயை ஊற்றி ஒரு 200 எண்ணெய் ஊற்றுங்க. 150 ஆயிலு, ஒரு 50 நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா கோல்டு கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போடணும். அதை சேர்த்துக்குங்க. சேர்த்து அதுவும் நல்லா வதந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு, அது கூட புதினா கூட சேர்த்து புதினாவையும் வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அந்த தக்காளி கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் பெப்பரு, சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் பெப்பரு, 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கணும். 2 கப்பு தயிர், 2 கப்புனா ஒரு 200 ml தயிர் ஊற்றிக்கிங்க 1/2 கிலோ கறிக்கு. அது நல்லா கறி வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை வேக வச்சிடணும் மூடி போட்டு. அது வெந்ததுக்கப்புறம் பக்கத்தில் அரிசியை ஒரு படி, ஒரு 1/2 கிலோ இதுக்கு இது தனியா அப்படின்னா மல்லித்தூள் கொஞ்சோண்டு, அவ்வளோதான் போட்டுட்டு பக்கத்தில் தண்ணியை அரிசியை போட்டுருங்க. அரிசியை ஊற வச்சிடணும் கொஞ்சம் நேரம். நாங்கள் வடித்து போடுவோம். இது பாதாம், ஒரு 10 பாதாம், ஒரு 5 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கசகசா, அதையும் அரைச்சி அதில் சேர்த்துக்கணும். கிரேவிலேயே ஊற்றிட்டு ஒரு லெமன், ஒரே ஒரு லெமனு, புளிப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு லெமன் எடுத்துருக்கேன். பார்த்துக்கணும், புளிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். மல்லிக்கீரையை போட்டுட்டு வதக்கி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் ஒரு உலைய வச்சு ஊற வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு முக்கால் பதம், எப்படி சொல்கிறது, அரிசி வெந்து வர்றப்போ மிதந்து வரும், அப்போயே வடிச்சிடணும். அதுக்கு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பிரியாணி பிரிஞ்சி இலை, போடுறது பிரியாணி இலை, அது ரம்ப இலைன்னு கூட சொல்லலாம், அதை போட்டுக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் அரிசியை ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அந்த கிரேவி உள்ள சட்டியை தூக்கி வச்சுட்டு, பிரியாணி சட்டியை மேலே வச்சுட்டு சோறு, வடித்த சோறு அதில் கொட்டி ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் ஊற்றுறதா இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறோம். 50 கிராம் நெய் ஊற்றிட்டு மல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டு கிளறி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மூடி 50 கிராம் நெய் ஊற்றினா போதும். நெய்யை ஊற்றிட்டு அதோட மூடி வச்சிடணும், அவ்வளோதான். அப்புறமா கொஞ்சம் நேரம் சென்று கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு சுற்றிலும் மசாலாவையும் அதையும் பிரட்டணும். பிரட்டி மூடி வச்சுட்டு 4 பக்கம் நல்லா கொஞ்சோண்டு அந்த வடித்த கஞ்சியும் கொஞ்சோண்டு சைடில் ஊற்றிடணும். வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வச்சா போதும். வச்சுட்டு அடுப்பு அந்த ஆவி வரணும் சாப்பாட்டில். வந்தவுடனே சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.